பாருங்க சார் இவங்கலாம் சேர்ந்து என்ன வந்து ராகிங் பண்றாங்க. என்னென்ன? அவர் சார் வீட்ல நானே நண்டு வந்து குழம்பா? சோறு இல்லாம நாக்கு செத்து போய் கிடக்குறேன் சார். என்ன வந்து இத சாப்பிட்டேன், அத சாப்பிட்டேன்னு. இங்க ஒரு வந்து நிமிஷம். பாம்பு, பல்லி, வாத்து அது பேர் என்ன? தவக்கலை, புழு எல்லாம் வச்சிருக்கிறானுங்க. சோறு மட்டும் வச்சில்ல. அப்படியே இருங்க சிக்கன் நம்பி டாம். அத ஒரு வாங்குனா நிமிஷம் இருங்க. பேசிட்டே இருக்காரு. ம். ரவி சார் உங்க வீட்ல என்ன சார்? மட்டனா, சிக்கனா, பிரியாணியா? மட்டன். பயங்கரம். இது சார் வயித்தெரிச்சல் நீங்க என்ன கொட்டிக்கணும் உனக்கு பாப்பா. சார் நீங்க என்ன பிபிக்குள்ள போலையா? வெளியே இருக்கீங்க? ஐயோ! எங்கெங்கேயோ ரவி சார் டாபிக்க திருப்பி போட்டு 1 வாரமா ஸ்பேஸ் போடல. நான் வந்து ட்ரிப்புக்கு வந்திருக்கிறேன். தெரியும்னு சொல்லி போட்டேங்கய்யா. எந்த திசையில நான் திருப்புனனாலும், திருப்பி கொண்டு வந்து பிக் பாஸ் நடு வீட்ல என்ன உட்கார வச்சுர்றானுங்க. நானும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றேன். ஆக்சுவலா அவர் அப்படி செய்தார். சொல்லுங்க. ஆக்சுவலா அதான் ஷோவே முடிவுக்கு வந்துருச்சே. இதுக்கு மேல என்ன இருக்கு? அவ்வளவுதான். முடிவு பண்ண ஒரு விஷயத்துக்கு இன்னும் 2 வாரத்துக்கு டைம் போகும். சார் இல்ல சார் எங்களுக்கு ஒரு ரவி சார் நீங்க பாட்டுக்கு ஒரே ஜாக்லின் ஒரு கேள்வி என்னென்ன மட்டும் பண்ணிட்டீங்க? நீங்க உங்க ஆசைய சொல்றீங்களா ரவி சார்? நீங்க உங்க ஆசைய சொல்றீங்களா ரவி சார்? இப்ப நான் ஆசையாவே சொல்லலாலும் அதான உண்மை. இப்ப முடிஞ்சு அவ்வளவுதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிற 2 வாரம் இப்ப நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதெல்லாம் உள்ளுக்குள்ள ஆர்டரா வரும். அவ்வளவுதான் சார். நீங்க நினைச்சா ரவி சார் ஏதோ இருங்க பாய் மூமெண்ட் இருக்காமே. இதுக்கு மேலயுமா இருக்குன்னு சொல்றாங்க. பாப்போம் யாருக்கு தெரியும். சார் இல்ல பாப்பா அது கூட விட்டுறலாம். இப்ப நமக்கு ஒரு கடைசியில ரவி சார் இருங்க. கடைசியில பவித்ராக்கு வந்து டைட்டில் வினர் கொடுப்பாங்களாம். ஏன்டா இதுக்கால அப்ப நினைப்பேன் நல்ல வேலை நான் 85 நாள் தான். இருங்க நான் வந்து 85 நாள் மட்டும் தான்டா நான் ஸ்பேஸ் போட்டேன். நல்ல வேலை. அதுக்கப்புறம் நான் ட்ரிப்புக்கு போயிட்டேன்டா. மிச்சம் 15 நாள் யாரோ போட்டாங்க புதுசா. சாவுங்கடா நீங்க அப்படின்றான். ரவி சார் நீங்க உள்ள போய் ஒருவேளை திட்டுறதா இருந்தா ஜாக்லினை மட்டும் திட்டுங்க. நீங்க தயவுசெய்து மத்த எல்லாத்தையும் பாராட்டுங்க. ஆனா ஒண்ணு உங்களுக்கு மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் போறது கண்ணுக்கு தெரியல. நான் போறது மட்டும்தான். ஒருத்தன் என்னடானா சம்பந்தமே இல்லாம அவரை உள்ள விடாதீங்க. சார் ரவி சார் ஜாக்குக்கு மட்டும் போயிட்டு டாம் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிருங்க. கண்டிப்பா. நோ சொல்லாதீங்க அப்படி. டாம் மட்டும் சொல்லிருங்க. இல்ல நீங்க ரவி சார் நீங்க வந்து ஒரே தடவை உங்க வாயால தங்க புள்ளன்னு மட்டும் கூப்பிட்டுருங்க. சப்போஸ் அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு ஏதாவது பேர் இருக்கா வெளியே நீங்க டாம்ன்ற வார்த்தையை மட்டும் ஜாக்கு கிட்ட சொல்லிருங்க ப்ளீஸ் ரவி சார். அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுவாங்க டாம் எடிட்டிங்ல தூக்குட்டையா? நம்ம ஆளுக்கு போய் சேர்ந்தா மட்டும் போதியா? உனக்கு என்ன வந்துச்சு? அப்பல நீ போய் தங்க புள்ளுன்னு சொல்லுவியா? அதெல்லாம் எடிட்டிங்ல தூக்க மாட்டானுங்களா? தங்க புள்ளங்கிறது உங்க பேரா இல்ல என் பேரா? பொதுவான பேரு. புரியல. இப்ப நீங்க போய் இப்ப ஜாக்லினுக்கு பாசிட்டிவா வரணும்னா ஏதாச்சும் அவங்கள திட்டினா வந்துரும்ல. ஐயோ BB8 எந்த அளவுக்கு இவரை திட்டிட்டு இவரை போட்டு இங்க பொழக்கணும். அங்க பேர் வாங்கணும். நல்லா இருக்கியா பிபி? ஒருத்தர் அவர் என்னங்க அந்த கதறாரு. அது உள்ள போய் நீங்க வந்து அதை பண்ணிடக்கூடாது, இதை பண்றக்கூடாது, அது ரொம்ப தப்பு, இத்தனை பேர் உள்ள போக கூடாது, அவரு போய் வன்மத்தை அவரு போய் அடிக்க போறாரு. நோ ரவி சார் எனக்கு நீங்க சொல்றவரு போட்டதுல எனக்கு ஒரே ஒரு வீடியோ தான் பிடிச்சிருந்துச்சு. இன் பிட்வீன்ல ஐ மீன் இப்போ கடைசியா தானே ரீசெண்டா விஜய் சேதுபதி வந்து கரெக்டா ஓரளவுக்கு டீசெண்டா ஹோஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இன் பிட்வீன்ல வந்து அவர் பண்ணது நிறைய பேர் விமர்சனம்லாம் வந்துச்சுல்ல. அந்த டயத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அண்ணா என்னென்ன பண்ற, நீ பாட்டுக்கு பேசுற, அடுத்து பேசி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதெல்லாம் பங்கமா இருந்துச்சு. அதுக்கடுத்து அவர் எந்த வீடியோ போட்டது எனக்கு பிடிக்கல. ரவி சார் நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கு நீங்க ஜென்டலா தான் அதை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் உள்ள போனாலும் ஒரு சில பேர் மாதிரி இந்த தேவையில்லாம இந்த வாயை வச்சுதான் பொழைக்கிற இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். நீங்க கொஞ்சம் டீசெண்டாவே இருந்துக்கலாம் சார். ரொம்ப அப்படி ஒரு புட் டவுன் பண்ற மாதிரி நம்மளும் பண்ணிடுறாங்க. நீங்க பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து உள்ள வந்துட்டு கண்டஸ்டன்ட பார்த்து பாப்பா ஒரு செகண்ட் ரவி சார், நீங்க வரும்பொழுது அந்த 1 வீக்னாலும் ஒரு கெத்தான ஒரு மொமெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிச்சு இல்லையா வெளில வரப்ப? அத கரெக்டா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க. அதாவது என்னன்னா இந்த ஷோக்குள்ள போகும்போது ஒரு அறிவோட தான் போனேன்.
ஷோக்குள்ள உள்ள இருக்கும் பொழுது நான் எப்படி இருந்தேன், ஷோவை விட்டு யார் முடிவு பண்ணி வெளில வந்தா எனக்கு தான் தெரியும். வெளியில வரும்போது நீங்க சொன்ன அந்த கெத்தை எப்படி மெயின்டைன் பண்ண தெரிஞ்ச, திருப்பி உள்ள போறேன். எனக்கு நானா இப்ப நானே எனக்கு விருப்பம், நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டுலாம் போல. என்ன கூப்பிடுறாங்க போறேன் அப்படின்னா, என்னைய மட்டும் கூப்பிடல, அவங்க எல்லா கண்டஸ்டன்ஸையும் கூப்பிடுறாங்க. அதுல நான் கூப்பிடுற, என்னைய கூப்பிடுற எனக்கு, இப்ப நான் என்ன உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன்னா, அதுல பாதரிங்கான ஒரு மேட்ரு, நான் மட்டும்தான் வந்த கண்டஸ்டன்ட்லேயே ட்விட்டர் ஸ்பேஸ்லயே அதிகமா இருந்தேன். ட்விட்டர் ஸ்பேஸ் டாக்ல இருந்தேன், இல்ல அதிகமா ட்வீட்ஸ் போட்டிருந்தேன். இது எல்லாமே நான் முதல் நாள் யாரை டிக்ளேர் பண்ணனோ அந்த ஒருத்தனுக்கு தான் போட்டேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, உள்ள போறேன் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கேட்கறேன்னா, இவர் கன்ஃபார்மா போய் சவுண்ட் அடிப்பாரு, சிம்பத்தி ஓட்டுல எடுத்துடலாம். இவர் நிச்சயமா போய் முத்துக்குமரனை பயங்கரமா பாராட்டுவாரு, அதுவே அவருக்கு நெகட்டிவா போயிடும். யோ, நானும் கண்டஸ்டன்யா, நீங்களே இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா, உள்ளுக்குள்ள 13வது வாரத்துல இவர் இருந்திருக்கலாம், இருந்திருக்க வேணான்னு போட்டோ ஓட்டுற அளவுக்கு யோசிக்க தெரிஞ்ச எனக்கு உள்ள போனா திருப்பி என்ன பண்ணுன்னு தெரியாதா? எனக்கு என் கேம் என்ன அப்படின்றதையும் நீங்களே யோசிச்சீங்கன்னா, நீங்க யோசிக்காத ஒண்ணு ஆடிட்டு தான் நான் விளையாண்டே வந்தேன். திருப்பியும் மறுபடியும் அதே உள்ளுக்குள்ள போற எல்லாருக்கும் நான் எதுக்கு போகணுமோ, என்னத்துக்கு போகணுமோ அப்படின்றது, இப்போ ஒரு சேனல் என்ன பர்பஸ்க்கு என்ன கூப்பிடுறாங்களோ, அவங்க நினைக்கிறது ஒண்ணுன்னா, நான் செய்யறது ஒண்ணு, அவங்க நினைச்சது ஒண்ணு. எல்லாத்துக்கும் மேல உண்மையிலேயே நம்ம இப்போ லெட் இட் பி ஜாக்லின், லெட் இட் பி முத்துக்குமரன், ஆர் எண்ட் ஆஃப் தி என்னோட கண்டஸ்டன்ஸ், என்னோட பிளேயர்ஸ், என்னோட டீம் எனக்கு எப்படி கொண்டு போகணுன்றது நல்லா தெரியும். அட் த சேம் டைம் எங்க எப்படி எந்த பால போடணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அங்க முதல்ல நீங்க உள்ளேயே போட்டீங்கன்னா, என்றால் நீங்க என்ன இன்டென்ஷன்ல போடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் உங்கள நாங்க இங்க போட்டு அடிப்போம். பார்த்து போடுங்க. அதுதான் சொல்றேன்ல. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, ம். எல்லா நேரமும் எல்லாருக்குமே ஹீரோவா இருந்துட முடியாது. யாருக்காவது ஒருத்தர் வில்லனா இருந்தாதான் அந்த கதையே நல்லா இருக்கும். இல்ல அதனால அந்த கரெக்ட். கதையோட சுவாரஸ்யத்துக்கு கன்ஃபார்மா யாருக்காவது ஒருத்தருக்கு வில்லனாக தான் போறான். ஆனா அது வந்து ஒரு உறுதியான வில்லனுக்கு ஆகிறது தான் நல்லது. மத்தபடி இந்த கேம் ஷோவை சார் பொறுத்த இல்ல நீங்க வரைக்கும் நீங்க யார பத்தி நல்லது பேசினாலும், கெட்டது பேசினாலும், உங்கள பத்தி இங்க இங்க வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர பத்தி மட்டும் நீங்க உள்ள போய் என்ன பேசினாலும் சரி, அனுதாப ஓட்டு கூட வராது அப்படின்னு என்னால சொல்ல முடியும்னா, விஷால பத்தி போயிட்டு எதுக்குடா இருக்க நீ உள்ள? அந்த மாரி நீ வந்து இந்த என்டர்டெய்னர்ன்னு உனக்கு நான் ஒண்ணு சொன்னேன்லடா, அத மட்டும் வாபஸ் வாங்கிக்கிறேன்டா. மக்கள்லாம் என்ன வந்து வெறி கொண்டு டாம் தேடுறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா டாம்? அவர்கிட்ட நானு சார் நீங்க உள்ள போனா ஏன் அன்ஷிதா போனதுக்கு அப்புறம் அவர் வேற யாரையுமே சூஸ் பண்ணலன்னு கேளுங்க சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் பையன் தனியாவே இருக்கிறானே. என்ன யாரையும் சூஸ் பண்ணலன்னு கேளுங்க சார். மத்தவங்கலாம் அறிவுள்ள பிள்ளைங்க பொழச்சு மிச்சம் 3 பேருக்கு இவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சே. சார் நீங்க ஒரு கேம் சேஞ்சரா இருக்கணும்னா எப்படியும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க முத்து டைட்டில் வாங்குவாங்க, அது அப்படியே ஆகட்டும். ஆனா அது கேம் சேஞ்சர் ஆகணும்னா நீங்க கண்டிப்பா ஜாக்லின் அடிச்சா அது கேம் சேஞ்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்க. BB8 லவிதா கிட்ட கொஸ்டின் இருக்கு, கேட்கலாமா? எங்கயா கேட்கலாமான்னு சொல்றீங்க. நீங்க பாட்டுக்கு வந்து நீங்க பாட்டுக்கு அப்படியே சொய் வந்து எல்லாம் கேட்டு ஓடி போயிடுறீங்க. கேளுங்க. கேளுங்க சார், கேளுங்க. ஹாய் ரவி சார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்க வெளில வந்தோடனே நீங்க தான் ஜாக்லினுக்கு பாசிட்டிவா சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாக்லினுக்கு ஆச்சு. ஸோ அதுதான் அப்போ நீங்க ரன்னர் அப்னு ஒரு ட்விட்டர் போட்டிங்களா, அது ஜாஸ்தியா வன்மத்தை வந்து கொட்டி வச்சு ட்விட்டர்ல ஃபுல்லா வந்துட்டு வன்மத்தை கொட்டுறாங்க ஜாக்லின் மேல. சார் இருக்கிறதுலே ரொம்ப ப்ரௌடான நான் சொல்றது மோர் தேன் முத்துக்குமரனுக்கு மேல ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண ஒரு பொண்ணு. அந்த ஹிஸ்டரியை வேற யாராலையுமே ரெக்ரியேட் இனிமேல் நீங்க நினைச்சா கூட இந்த ரெக்ரியேஷன் நெக்ஸ்ட் சீசனுக்கு நடக்காது. நீங்க நினைச்ச மாதிரி ஒருத்தங்களால வந்து அத்தனை வாரமும் நாமினேட் எல்லாம் ஆக முடியாது. இது வந்து இட்ஸ் லைக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பிக் பாஸ், நாட் சவுத் இந்தியன் பிக் பாஸ், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பிக் பாஸ். அப்படிப்பட்ட ஒரு கேம் ஷோவில் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண ஒரு பொண்ணு, எப்படி சொல்கிறது, கம்பேரிட்டிவ்லி ஒரு யூனிக்காக, ஒரு ஐடென்டிக்கலாக, எல்லா விதமான ஃப்ளாஸோட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஆர்கானிக்காக டெவலப் ஆன ஒரு பொண்ணுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரியர் ஃபீலுக்கு, அதாவது இந்த டைட்டில் வந்து விமனுக்கு போகக்கூடிய எல்லா
கேப்பபிலிட்டியான ஸ்பேஸ் இருந்து, பட் ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் சில விஷயங்கள்ல சில பல கன்சர்ன்ஸ்ல சில பல ஓட் பேங்க் லெவல் டிஃபரன்ஸ்ல மட்டுமே டைட்டிலுக்கு கம்பீட்டிங் லெவலுக்கு இன்னும் கம்பீட் பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் கேம் முடியல, இன்னும் கம்பீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயருக்கு நீங்க உங்க எனர்ஜியை மட்டும் கொடுங்க, அது கன்ஃபார்மா ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரும். அந்த எனர்ஜியை வந்து யூ கீப் ஸ்ப்ரெடிங் இட், அவ்வளவுதானே தவிர அவ்வளோதான். இதுல பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, the viewpoint of your contestant அது வந்து இட் ஷுட் பி ஆஃப் யூனிக், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆக்சுவலாக யூனிக்கான கண்டஸ்டன்ட்டு. அதை நான் வந்து 1 வீக்கில் எனக்கு கூட தான் அந்த வீட்டில் எத்தனை பேருக்கு ஜாக்லினை பிடிக்காதுன்னு தெரியும். அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தவன் தான். அந்த முதல் வாரத்திலேயே ஜாக்லின் அத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு தெரியும் பொழுது நான் சொல்லும் போது எத்தனை பேருக்கு மாற்று கருத்து இருந்திருக்கும். நான் சொல்கிறது நீங்கள் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்தவங்க எத்தனை பேர் நீங்கள் வந்து ஜாக்லின் எப்படி இப்போ எனக்கு சுனிதாலாம் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாங்க, எனக்குலாம் ஜாக்லினை சுத்தமாக பிடிக்காது, ஆனந்தி சொன்னாங்க எனக்கு பிடிக்காது, நிறைய எல்லாம் அங்கே வர்றவங்க ஒரு 7-8 பேர். இப்போ திருப்பி உள்ளே போகிற ஏகப்பட்ட பேர் வந்து முத்துக்குமரன் இல்லை சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர ஜாக்லின் நீ ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சார் இது ஒரு உமன் சார், ஒரு உமன்னா ஒரு பவுண்டரி இருக்கா சார்? பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுக்குள்ளதான் ப்ளே பண்ணும், இவ்வளவு லிமிட் தாண்டி போக கூடாது அப்படின்னு பவுண்டரி இருக்கா சார்? கிரவுண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் சொல்றது என்னன்னா, எப்படி சொல்றது, சில பேரோட வளர்ச்சி சில பேருக்கு வைத்தறிச்சலா இருக்கும், சில பேருடைய வளர்ச்சி எப்படி சொல்றது, அது உண்மையிலேயே வந்து இப்போ எப்படி சொல்றது, தர்ஷிகா தன்னை வந்து ஒரு டஃபஸ்ட் பிளேயர், நான் ஒரு 200% இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த பிளேயர் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போகலையா? அதே மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒரு 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 பிளேயர் வந்து 13-14 வீக்ஸ் சஸ்டைன் ஆகி அவ்வளோ கம்பீட்டிங்காக வந்த இந்த பிளேயர் சர்வை பண்ணது எல்லாமே ஆனர் ஓன். இன்னொரு அதுக்காக அவங்க அமைச்சுக்கிட்ட வியூகம் பல பல வியூகங்களாக இருக்கலாம். அது வந்து அடுத்தவங்க வந்து எப்படி வேணாலும் அதை போர்ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அவங்க கூட இருந்துக்கிட்டீங்க, நீங்கள் புத்திசாலித்தனமாக இங்கேருந்து அவங்க ஜம்ப் பண்ணிக்கிட்டீங்க, அதை பண்ணிக்கிட்டீங்க, இதை பண்ணிக்கிட்டீங்கன்னு எவன் வேணாலும் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். பட் irrespective ஆஃப் இந்த ஜெண்டர் பேஸ்டு இதெல்லாம் கிடையாது. எண்டில் ஒரு வேவ் தாங்க, உங்களால் முடிஞ்சால் அந்த வேவை கிரியேட் பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நிறையா உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்கிறோம்னா நிறையா உங்களுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது, மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸை விட உங்களுக்கு தான். ஒரு பக்கம் தரோடு பெய்ட் பாட்ஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் இன்னொரு விதமான ஒரு ஆர்கானிக் கூட்டம் ஃபைட் பண்ணோம், உங்கள் கூட்டம் ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணோம். விடாமல் அடிங்க, ஓட்டு தான் அதுதான் பேசும். நடக்கிற நிகழ்வுகள் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் பண்ணுறது வந்து கமெண்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் நான் பண்ண போகிற நாரதர் வேலைகள் அது ஒன்று நடக்கும். சார் இப்போ அருண் விஷால்லாம் உள்ள இருக்கிறப்போ, ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, மஞ்சுரியில வீட்டாரப்போ எனக்கு இது பாய்ஸுக்கான ஷோ மட்டுமா தான் இருக்கு அப்படிங்கிற தாட் வருது சார். இனிஷியல்லி அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல பிரதர், அந்த ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல வைல்ட் கார்டு உள்ள வர்ற வரைக்குமே நிறைய அவுட்ஃப்ளோ வந்து கேர்ள்ஸ்ல விட்டுட்டாங்க. நானும் அர்ணவை தவிர வேறு யாருமே இதே இல்லை. ஓவர் த பீரியட்ல வர்ஷினி வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அவர் யார், அவர் சிவா, அதுக்கப்புறம் அது வரைக்கும் கன்சிக்யூட்டிவா 4 ஃபீமேல் இல்லை, 4-5 நினைக்கிறேன், அப்படியே வரிசையா கன்சிக்யூட்டிவா ஃபீமேல். அது என்ன சொல்றதுன்னா, அந்த ஆக்சுவலா இதை வந்து நான் ஒருத்தங்களை ப்ரைஸ் பண்றதுக்காக சொல்லலை. இந்த சேஞ்சஸ் எப்போ நடந்திருக்கும்னா, மஞ்சரி கொஞ்சம் எர்லியரா வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ போக விட்டுருக்க மாட்டாங்க. மஞ்சரி would have made some இனிஷியல்ல, ஏன்னா மஞ்சரி வந்த உடனே ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவர்ஷனுக்கு உள்ளாயிட்டாங்க. எடுத்தோடனே இவங்களை அட்டாக் பண்ணி இவங்க மேல ஒரு கருத்துக்களை திணிச்சு அந்த கருத்துக்கள்னால் வெறுப்புகளை சம்பாரிச்சு அதுக்கப்புறம் பொறுமையா ஒவ்வொரு இடத்துல ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நட்பை ஜாக்லின் கூட ஏற்படுத்திக்கிட்டனாலோ இல்ல அதுக்கான சுமூகமான சூழல் ஏற்படுறதுக்கோ இட் டுக் அ வெரி லாங் டைம். அது ஓட் பேங்க்கு சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு ஜாக்லின் கிடைச்ச ஓட் வந்து மஞ்சரிக்கு ஏன் கிடைக்கலன்னா, அந்த ஓட் பேங்கிங்க்கு நிறைய ஒர்க் பண்ணும், அதுக்கு அந்த டைம் கிடைக்கல. பட் வந்து ரொம்ப டிசர்விங்கான ஒரு பிளேயர் சார் மஞ்சரி. ஏன்னா இது வரைக்குமே வைல்ட் கார்ட்ல இத்தனை சீசன்ல வந்ததுலயே தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா மஞ்சரியை மட்டும் தான் ஆமா, சொல்லுவேன். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் she stood
ஷி ஸ்டுட், ஷி ஃபைட், ஷி கெப்ட் ஹர் வியூஸ். ஆனா அவங்க கிட்ட இருந்த ஒரே ஃப்ளா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அவங்க இருக்கணும், அவங்க கிட்ட இதை நேரா கேட்கணும். அவங்க கிட்ட இருந்த ஒரு ஃப்ளா என்னன்னா, ஷி நெவர் பிளேட் அ அஃபென்சிவ் கேம் அகைன்ஸ்ட் முத்துக்குமரன். எல்லாரோடையும் அந்த அஃபென்சிவ் கேம் ஆடினாங்க. தீபக் முத்துக்குமரன் கிட்டக்க அந்த அஃபென்சிவ் கேம் அவங்க ஆடவே இல்லை. அதை மட்டும் ஆடி இருந்தாங்கன்னா ஷி இஸ் அ கம்ப்ளீட் பிளேயர். அவங்க அந்த கம்ப்ளீட் பிளேயர்ன்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எங்க கொடுக்கலன்னா, முத்துக்குமரனுடைய வியூ பாயிண்டோடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வச்சாங்களே தவிர, அஃபென்சிவா ஒரு கேமை நான் ப்ளே பண்ணுவேன் சொல்லி அவங்க விளையாடாம போனது வந்து ஐ ஃபெல்ட் தட் யூனோ அவங்க சரி முத்துக்குமரனை கூட விடுங்க, தீபக்கு அகைன்ஸ்டா கூட அவங்க விளையாடாம போனது வந்து which is I believe at one point of time it's like 4 or 5 people carried away as a team. அது நல்லா இல்லை. அது ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தான், பட் அவங்க 4 பேருக்குள்ள அந்த இடத்துல இல்லாமல் போனது வந்து இட் வாஸ் அக்லி ஆக்சுவலாக. அதனால தான் ரயன்ன்ற ஒரு 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 பர்சனால இது டிக்கெட் டு ஃபினாலே. நீங்கள் நல்லா பாருங்க, நான் 9th December இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இவங்க இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் டிக்கெட் டு ஃபினாலே வந்து இது ரயன் போட்டிருப்பேன் நான், விச் இஸ் லைக் சொல்லியிருப்பேன் டிக்கெட் டு ஃபினாலே வந்து அவராக தான் இருக்கும்னு. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் த சார்ட் லுக்ஸ் லைக் தட். அது மாதிரி போக 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 அவருக்கு நல்லா ஃபேவர் ஆயிடுச்சு. இல்ல அவங்க இப்போ நம்ம வந்து ரயானுடைய ஃபேமிலி வந்தப்ப ஓவரா பேசுனாங்க, அவங்க அக்கா ஓவரா பேசுனாங்கன்றது ஒரு பொதுவான கருத்தாவே இருந்துச்சு ஸ்பேஸ்ல. பட் வந்து அந்த ஹிண்ட்டை வந்து அவர் கரெக்டா புடிச்சிட்டாரு. கன்சிடர் இது இல்லைன்னா உனக்கு வேற வழியே கிடையாது, கண்டிப்பா அடுத்த வாரத்துல நீ வெளில போயிருவ அப்படின்றது தான் அவங்க வேற மாதிரி டெலிவர் பண்ணதாகவும் அதை அவர் புடிச்சிட்டு he just made use of இது it. ஒன்றும் பெரிய இன்டெலெக்சுவல் பிளானிங்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது he started his analytical game before getting inside. He is very smart player. அதனால தான் வந்த உடனே நம்மளோட ஆப்போசிஷன் யாரு, நம்மளை நாமினேட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு, அவங்களுக்கு அகைன்ஸ்டா கேம் ஆடக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் 20 days he played a very soft game and even he was not so visible. After 20 days he played a game where that game is not against anyone. He formed a team called Goa team individually, and in that he was well protected by Jacqueline, and especially the first foal is Jacqueline, who protected Ryan like anything, and the second foal is Soundarya, who really stood for as a friendship. இதெல்லாம் ஒரு கேங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேடட்ல ஜெஃப்ரியும் உள்ள இழுத்துக்கிட்டு தே வேர் இன் தட். ஸோ தே ப்ரொடெக்டட் ராயன் லைக் எனி திங். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலி உள்ளே வந்து நோ திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆல் இட்ஸ் நாட் த ரைட் ஃப்ரெண்ட்ஷிப் பிளா இதெல்லாம் சொல்லிட்டு நீ ஒரு டாஸ்க் பீஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு போகிற அந்த வேரியேஷன் ஆஃப் டைமில் வீக்கெண்ட்ஸில் சேதுபதி கிட்ட விஜய் சேதுபதி சார் கிட்டக்க மெதுவாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு வீக்கெண்டில் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிவிங் இஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஆர் நீங்கள் தான் பயங்கரமாக அனலைஸ் பண்ணி சொல்வீங்களே இல்லை கெஸ் பண்ணுவீங்களே அப்படின்னு அந்த மாதிரி மெதுவாக ஹி வாஸ் கெட்டிங் இன். எப்போ கேம் சேஞ்ச் ஆச்சுன்னா எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் திஸ் லேபர் டாஸ்க்கு, இந்த ஃப்ரீ டாஸ்க்கு இவங்க வந்து பேசினதுக்கப்புறம் டூ ஆர் டை நாமினேஷன் ஒன்று தான், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சா நம்ம ஃபினாலேக்கு யார் சப்போர்ட் இல்லாமல் போயிடுவோம் இருந்தா. ஸோ இப்போ நான் யாருக்கு பாசிஃபை பண்ணி பேசணும், யாருக்கு பாசிஃபை பண்ணி பேச வேணாம், எனக்கு ஜாக்கு தேவையில்லை, சௌந்தர்யா தேவையில்லை, முத்து தேவையில்லை, நான் யாரை வேணாலும் பேசுவேன். அந்த 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 30th டேல வர ஆரம்பிச்சவர் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் இவ்வளோ பேரோட சப்போர்ட்ல தான் டிராவல் ஆனார். இப்போ பீஸ்ட்னு சொல்றாங்களா அவங்க அக்கா, ஏன் டெவில் டாஸ்க்ல அந்த பீஸ்ட் எங்க போனாங்க? டெவில் டாஸ்க்ல அந்த பீஸ்ட் வெளில வந்திருக்கலாமே. டெவில் டாஸ்க்ல அந்த பீஸ்ட் வந்து கோவா கூட சுத்தி வந்து ஜெயில கோவா கூட சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிட்டு டிக்கெட் டு ஃபினாலே வரும்போது மட்டும் பீஸ்ட் எகிரி குதிச்சுட்டு வெளில வராரு. இது வந்து பியூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னுவாங்க. கரெக்டான நேரத்தில் கரெக்டான பீப்புளை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதில் வந்து ஒரு இங்கே இருக்கிற ஒரு ஐ மீன் பவுண்ட் டு சே முட்டாள்தனமான ஒரு மேட்ரு என்னன்னா, வந்தவன் இண்டிவிஜுவல் பிளேயர்னு ஏதாவது ஒரு ஆங்கிளில் யோசிக்கணும். வந்தவன் கிராஸ் பண்ணி டிக்கெட் டு ஃபினாலேல ஃபர்ஸ்ட் போகிற அளவுக்கு இவங்க ஆரம்பத்தில் கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட இப்போ நிற்கலை. இப்போ எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக தே ஹேட் அ வெரி ஓன் ஒப்பீனியன் and there are it's like right now those three are not in a kind of a one wavelength to proceed further.
அது ஒன்று ஃபேமிலியாக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்துட்டு போனதாக இருக்கலாம், இன்னொருத்தங்க கம்ப்ளீட்டாகவே வேற ஐடியாவாக இருக்கலாம், இன்னொருத்தரை அவங்க தேவையில்லாமல் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்தது ஜெஃப்ரியா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஸ்பாயில் தேர் ஓன் இண்டிவிஜுவல் கேம். அந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஓன் இண்டிவிஜுவல் கேமை கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கனாலே திங்ஸ் குட் ஹவ் பீன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சார் அப்புறம் சார் ஒருவேளை செங்கலால இவருக்கு என்எஃப்பி கிடைக்கலன்னா அன்சிதாக்கு பதில் இவர் பேருக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? 99% அதுதான் கடைசி ஹர்டல். அந்த இடத்துல என்எஃப்பி கிடைக்கலன்னா செக்மேட் தான் சார். இப்போ ஸ்ட்ராங் உமன் மஞ்சு ரிவீல் ஆயிட்டாங்க சார். இப்போ டாப் ரோல ஜாக்லின் விட்டுட்டு சௌந்தர்யாவை கொண்டு வந்தாங்கன்னா ஒருவேளை அப்போ அடுத்த சீசன்ல வர போற ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்துட்டு எப்படி சார் தைரியமா கேம் பிளே பண்ணணும் ஒரு மைண்ட் செட் இருக்குமா? நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு பேசல. இது என்னோட வியூ. செகண்ட், நான் ரிவ்யூ அனலைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஒன்று தான். ஓட் பேங்கிங்ன்றது வேற. அவங்க நீங்க சொல்ற மாதிரி 13 வாரம் 14 வாரம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றவங்க அவங்க ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு அந்த ரேஷியோ ஆஃப் ஸ்பாட் இல்லைன்னா கூட்டிட்டு வரமாட்டாங்க. அந்த ஸ்பாட் தான் வெளியில பார்க்குற இந்த ஆஃப்லைன் ஓட்டெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் இந்த ஆஃப்லைன் ஓட்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ கோ வித் மை இன்ஸ்டிங்ஸ். என் இன்ஸ்டிங் படி இந்த பொண்ணால செகண்ட் தான் வர முடியும்னு ஒரே ஒரு சேலஞ்சு தான் இருக்கு. இந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே சேலஞ்ச், there is a person called தீபக். சௌந்தர்யா ஆட்டத்திலேயே கிடையாது. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் she is nowhere a threat to either of the three. she is completely different. ஆனா என்னன்னா தீபக்குக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த ஹோம் ஹவுஸ் ப்ராடக்ட் வேரியேஷன்ல he is a senior, she is a junior. இந்த ஒரு வேரியேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறது, இது என்ன மாதிரியான க்ரௌட் அண்ட் ஒரு ஓட் சப்போர்ட் வரப்போகுது, இந்த பேங்கிங் என்ன மாதிரியான நாய்ஸை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது தான் இட் மேட்டர்ஸ் ஃபார் போத். இதில் ஜாக்லின் நாரமுத்துக்குமரன் இவங்க ரெண்டு. பட் இது கரெக்ட் சார். பட் தீபக் வந்து டு பி ஆனஸ்ட் ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி தீபக் நம்ம எடுத்தோம்னா ஒண்ணுமே இல்லாம இருந்தாப்ல. கரெக்டா? கம்ப்ளீட்டா வந்து அவ்வளோ சப்போர்ட்டோட தான் அவர் இந்த அளவுக்கு தெரியப்பட்டு ஒரு மாதிரி தான் அவரோட கேம்ங்க. கேப்டன்ஷிப் இருக்கு, அதுல இருந்து தான் அவர் கேம். அவருக்கு வந்து வேற எதுவுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு அவரு நெகட்டிவ் ஏரியான்னு கம்ப்ளீட்டா ஜீரோ டவுன்ல இருக்காரா இல்லையா? இப்போ ஒருத்தங்க ஜாக்லின் மேல வந்து இல்ல சார் ரவி சார், அவர் மேல அவரோட கேப்டன்ஷிப்லயே நெகட்டிவ் இருந்தாலும் அது ஹைலைட் பண்ணி பேசப்படல. நான் சொல்றது அதான். நீங்க பேசாத போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம பேசணும் சார். நம்ம பேசணும். விஜய் சேதுபதி அதை வந்து அட்ரஸ் பண்ணல. அவரை தான் பேசிட்டு அவர் எந்த அளவுக்கு குட்டா அவரை தான் பேசிருக்கேன். அவரு தான் இந்த ஆக்சுவலா ஓகே நான் இப்படி போடுறேன். அதாவது ஆக மொத்தம் 14 வாரமா ரோஸ்ட் ஆகாத ஒரே பிளேயர் நான் இதெல்லாம் உள்ள போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன்னு வைங்க. 14 வாரம் ரோஸ்ட் ஆகாத ஒரே பிளேயர் தீபக் தான். தீபக்கை தாண்டி மிச்சம் எல்லா பிளேயரும் ரோஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ரோஸ்ட்ல இருந்து தான் எல்லாருமே ரீடிஃபைன் ஆகி த்ரெட் ஆகி ஷேப் ஆகி வர ஆரம்பிச்சாங்க. தீபக்கை மட்டும்தான் தே பேம்பர்ட், தே மேட் ஷுர் தட் ஈவன் ஹி வாஸ் நாட் ஹியூமிலேட்டட். நீங்க ரோஸ்ட் எல்லாம் விட்டுருங்க, அவருக்கு எங்கேயும் ஒரு விதமான மன கஷ்டமோ அவமானமோ கூட வந்துடாத அளவுக்கு தே ஹேண்டில்ட் வெரி ஸ்மூத். கரெக்ட், வெரி ஸ்மூத். கன்சிடர். ஏன்னா இப்போ உண்மையாலுமே அவரோட கேம் ஏன் சார் கீழே போயிட்டீங்க? இப்போ உண்மையாலுமே சார் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், வாங்க. கால் வந்துருச்சு போல. ஓகே, கால் வந்திருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கன்சிடர் இப்போ நம்ம தீபக்கோட உண்மையான கேம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, அவரு இந்த அளவுக்கு இந்த திட்டுகளோ எல்லாமே அவருக்கு நடந்திருந்து அவர் அதை எப்படி கரெக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணியிருக்காருனா தான் அதை வந்து ஒரு கம்ப்ளீட் கேமாவே நம்மளால அக்ரி பண்ணிக்க முடியும். வித்தவுட் ஒரு ஹிண்ட்ரன்ஸுமே இல்லாம பண்ற எல்லாத்தையும் வா வா சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மஞ்சரி கிட்ட அவர் ஒரு ரூல் பிஹேவியர் பண்ணார்ல, மத்தவங்களுக்குலாம் பண்ண மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கணும், அதையும் பண்ணல. எனக்கு அன்னைக்கெல்லாம் வந்து வெறியாயிட்டேன். ஒரு விஷயம் சொல்லுங்க அஸ்வினி. இல்ல என்னன்னா இப்ப ஆக்சுவலி அவர் ஸ்டாப் பண்ணது நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நம்ம இப்ப நிறைய
ஜென்ரலா ஸ்பேஸ்ல சொல்ல ட்விட்டர்ல சொல்றேன். இப்ப ஜாக்லின் பத்தி ஒரு நெகட்டிவ் சொல்லணும்னு சொல்ற ஒரு மெயின் 1-2 விஷயம் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து ஜம்ப் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இது பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு வேணும்னா ஜாக்லினுக்கு ஒரு ஒயிட் வாஷிங் ஒரு சைடு இருந்து பண்ணலாம், ஓகேங்களா? பட் வாட் ஐ சீஸ் தீபக்கு, விஷாலுக்கு, அருணுக்கு அது நிறைய நடக்குதுங்க. என்னால எந்த இடத்துலயுமே அக்செப்டே பண்ணிக்க முடியல. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா ஒண்ணு வைக்கிறேன், ஓகேங்களா? தீபக் கிட்ட நல்ல ட்ரெய்ட்ஸ் இருக்கு, இல்லன்னு நான் சொல்லல. ஆனா என்னால ஒரு கிலுமே அவர் நடுவுல பண்ணது 2 விஷயம் பண்ணாருங்க. சௌந்தர்யா கிட்ட அவர் டச் பண்ணதுக்கு என்ன என்னோட இது தொடர மேனர்ஸ் இல்லன்னு கேட்டதெல்லாம் என்னால அதை தாண்டியே வர முடியலங்கிறனால. ஏன்னா அவர் இன்ன வரைக்கும் அதுக்கு அக்னாலேஜ் பண்ணி ஒரு தப்பு அவர் சாரின்னே சொல்லலைங்க. அவர் பொண்ணு அப்படி சொல்லியிருக்காரு, அவர் இது பண்ணிக்கல. 2வது மஞ்சரி விஷயத்துல எனக்கு அருண் மேல எவ்வளவு கோவம் இருக்குமோ அதே கோவம் ஈக்குவல் த சேம் கோவம் ஐ ஹேவ் ஆன் தீபக் ஆல்சோ. பிகாஸ் தீபக் as a கேப்டன் அவ்வளவு தப்பான பிஹேவியர் நீங்க அங்க எக்ஸிபிட் பண்ணீங்க. ஆனா இதை பத்தி ஹோஸ்டும் கேட்கல, கண்டஸ்டன்ஸ் வெளில வந்தவங்களுக்கும் நான் அதை பத்தி எல்லாம் பேசினாங்களே, நான் ஃபுல் இன்டர்வியூ எல்லாம் யாரோடதும் பார்க்கல. பட் பார்த்த கிளிப்ஸ் வரைக்குமே யாருமே அதை குவெஸ்டின் பண்ணல. திரும்ப திரும்ப ஜாக் இப்படி பண்ணாங்க, ஜாக் அப்படி பண்ணாங்க, சௌந்தர்யா இப்படி பண்ணாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ரிவால்வ்ட் அரவுண்ட் 2-3 பீப்புள். வேர் தீபக்ன்ற இவர் வந்துட்டு ரொம்ப ஈஸியா சேல் பண்ணி வந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால டாப் 2 கூட என்னோட தீபக் அர்ஹதையே இல்ல அவருக்கு. இட் ஹேஸ் டு பி ஜாக்லின் or முத்துக்குமரன் for being அதுலயும் நான் நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்கேன். ஜாக்லின் இஸ் தி only consistent player who started her game from day one. எனக்கு நடுவுல டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, நான் இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு இருந்திருக்கு. ஆனா அவ கேம் ஆடல, அவ அப்படி பண்ண ஒத்துக்கவே முடியாது. முத்துக்குமரன் கூட 2-3 வாரம் டவுன் ஆனாரு, ஆனா ஜாக்லினுக்கு அது நடக்கல. ஒரு வாரம் 2 வாரம் இல்ல, சாலிடா 3 வாரம் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாப்ல. அது இல்லாம 2 வாரம் பண்ணிருக்க மாட்டாப்ல. தீபக் செகண்ட் பொசிஷன் வர முடியும்னு நான் கேக்குறேன். வரவே அதெல்லாம் எனக்கு நான் அப்பெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படி ரொம்ப வருத்தத்துக்கு இதாயிருவேன். நான் தீபக் செகண்ட் பொசிஷன் எல்லாம் வந்தா ஓகேங்க, நல்ல வரா, நீங்க ரொம்ப ஃபேர் பிளே அவார்ட் கொடுத்துட்டு அமுச்சு விட்டுருங்க. ஏன்னா அது ரோஸ்டும் கொடுக்க மாட்டீங்க, கொடுத்து விடுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா செகண்ட் பொசிஷனுக்கு தீபக் டிசர்விங் கிடையாது, only because he was not roasted. இல்ல இன்னொன்னு என்ன, அது கண்டஸ்டன்ஸ் மேலயும் நான் ஃபுல்லா பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எப்படி அடிச்சிருங்க தீபக் கிட்ட சொன்னாலே தேர்ட் பொசிஷனுக்குமே தீபக் டிசர்விங் கிடையாது. மஞ்சரி வந்து வெளியில போனது உண்மையாலுமே அன்ஃபேர்னு சொல்றாங்கல்ல, உண்மையான அன்ஃபேர் வந்து மஞ்சரி வெளில போனதுதான் அன்ஃபேர். அந்த டாப் 3ல இருக்கிறதுக்கு டிசர்விங் ஆனது மஞ்சரி, ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன். இவங்க 3 பேரை தவிர யாருமே கிடையாது. இது எப்படின்னா ஹோஸ்டும் கேள்வி கேட்காதனால கண்டஸ்டன்ஸ்க்கும் கண்டிப்பா உள்ள எப்படி இருக்கும்னா, தீபக் இப்ப நம்ம யோசிக்கும்போது அவங்களும் யோசிக்க மாட்டாங்களா? ஒரு ரோஸ்ட், ஒரு ஹியூமிலியேஷன் கூட தீபக் இது வரைக்கும் வாங்கினது இல்ல. ஆரம்பத்துல அருண் was humiliated a couple of times, he was roasted. அதுவும் பார்த்தா தீபக்கு எகெயின்ஸ்ட் விளையாடும் போது மட்டும்தான் அருண் ரோஸ்ட் பண்ணப்பட்டாரு தவிர மத்தபடி எல்லாம் அத்தனை பண்ணி அருண் ரோஸ்ட் பண்ணப்படல. அதனால எனக்கு வந்துட்டு கண்டஸ்டன்ஸுமே அதை எடுத்து வைக்க மாட்டாங்களோன்னு நான் ஃபீல் பண்றேன். ஐ டோன்ட் நோ அபௌட் ரவி, அவரை பத்தி எனக்கு தெரியல. சொல்லுங்க. எனக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் முத்துக்குமரன் அவ்வளோ பேசுறாரு, தீபக் கிட்ட ஏன் பேசணும்னு கேட்ச் பண்ண முடியாது இருப்பீங்க. ஸோ ஹி ஆல்சோ நோஸ். ஏன்னா உங்களுக்கு சேனல் சப்போர்ட் இருக்கு. ஹி இஸ் இண்டஸ்ட்ரி பர்சன் ஃபார் செவரல் இயர்ஸ், ஓகேவா? நாட் ஜஸ்ட் லைக் 10 years or 5 years. He has been industrial for more than 20 years. So he plays the major role. அப்படிதான் அங்க இருக்குது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியலங்கிறது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு பொண்ணோ பையனோ அவங்க ஆரம்பத்துல இருந்து கேம் ஆடி ஒண்ணு பண்றாங்க, இவங்க வந்துட்டு 50 நாள் எதுவும் பண்ண மாட்டாங்க, 50 நாள் ஒரு கேம் ரோஸ்டே வாங்காம ஓகே நான் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்றது அவருக்கும் இவ்வளவு புரிதல் இருக்கிறதுக்கு அவருக்கும் அது இருந்திருக்கும். ஆனா அது ரொம்ப தெரியலங்க, ரொம்ப ஈஸியா சேல் ஆகி வந்துட்டாரு. he should have been questioned for all that he did, especially சௌந்தர்யா கேட்ட क्वेश्चनல ரொம்ப தப்பா இருந்துச்சு. அது கூட क्वेश्चन பண்ணலாங்கிறது, அதுவும் விஷால 2 தடவை ஏதோ பேச்சுக்காவது கேட்டு விட்டாங்க, தீபக் அது கூட கேட்கலன்றதுலாம் எனக்கு ரொம்ப தப்பு. இன்னொன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேங்க. As much as I'm angry on Vishal for shaming Soundarya, every man who was sitting there listening to that, they're all enablers, and I'm angry on every single one of them, which includes Deepak. அதுல பரவாயில்ல, அவ்வளவுதான். ஆக்சுவலி விஷ்ணு சொல்லுங்க. சொல்லிருப்பாப்ல என்னன்னா வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அதுக்கு ஆக்சுவல் காரணம் வந்து அதான் மெயின் பண்ணிருப்பாரு. விஷால் சொன்ன அந்த ஒரு விஷயத்தினால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க, ஆமா ஆயிருக்கீங்கன்னு ஒண்ணு யோசிப்பாரு தீபக்கு தெரிஞ்சிரும் இதுக்காக தான்றது அவருக்கு தெரியும், ஆனா மாட்டாரு.
ஓகே. இல்ல எனக்கு அது தெரியல. அது அட்ரஸ் பண்ணப்படாதனாலயே எனக்கு அது ரொம்ப கோவமா இருக்கு டாம். தெரியல. ஐ ஹோப் அட்லீஸ்ட் வெளில வந்து இன்டர்வியூஸ்லயாவது அது கரெக்டான கொஸ்டின் பண்ணி அவங்க அதை அட்ரஸ் பண்ணா பரவாயில்லன்னா இது எப்படி தெரியுமா ஆயிடுச்சு டாம், நெக்ஸ்ட் வர சீசன்ல என்ன வேணா சொல்லிடலாம், என்ன யார் கேள்வி கேட்க போறான்ற ஒரு இடத்துல இருக்கு. அப்படிதான் இல்ல இல்ல இன்னொன்னுமே வந்து அவருக்கு பாசிட்டிவா எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கன்னு எடுத்ததுமே தீபக்கோட ஃபேமிலியை உள்ள அமிச்சது, அவங்க ஒய்ஃபை வச்சு ஒரு சார்ட் ஆஃப் இதை கொண்டு போய் பட் ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அஸ்வினி, எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தவங்களுக்கு வருது, எதனால அதை கொண்டு போகணும், அதெல்லாம் இருக்குல்ல, யார் யாரை கொண்டு வரணும்லாம் நினைக்கிறாங்கன்னு இருக்குல்ல. டெஃபினெட்லி அதுதான் எனக்கு அன்ஃபேரா படுதுங்கிற. இதுல 2வது பொசிஷன் டாப் 5 வரைக்கும் ஓகேங்க, எக்ஸெப்ட் பட் டாப் 2 எல்லாம் வந்துட்டா நான் மனசொடைஞ்சு போயிருவேன் நானு. இட் ஹாஸ் டு பி ஜாக் ஆர் முத்து, அவ்வளவுதான். வேற யார் வந்தாலுமே எனக்கு அதுல ஈடுபாடு கிடையாது. இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்ல அவ்வளவுதான் ஈடுபாடு. எனக்கு ஜாக் வந்தா மட்டும்தான் ஈடுபாடுங்க. நான் செகண்ட் பொசிஷனுக்கு சொல்றேன். ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு பி தி வின்னர். இட் ஹஸ் டு பி தீஸ் டூ. ஓகேங்களா? இந்த ரெண்டு பேர்ல நான் நேத்து கூட நான் ஒரு இது பண்ணியிருந்தேன், வாட் a manipulator so and so person is அப்படின்றது. எனக்கும் ஜாக் வரணுங்கிறது தான். அப்படி மிஸ் ஆச்சுன்னா கூட 2 தான், 2க்கு கீழே போறதுல அந்த பொண்ணு ரைட் ஆர் லெஃப்ட்ல அவன் நிக்கணுங்கிறது தாங்கிறேன் நானு. அதை தாண்டி she does not deserve a position there. அததான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தீபக் அண்ட் முத்துலாம் வந்துட்டா நான் ரொம்ப பட் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருங்களேன், இது வந்து காலங்காலமா ஒரு சம்பிரதாயம். இல்ல அஸ்வினி, நம்ம வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிக்கணுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஆசைகள் ஒண்ணு இருக்கலாம், பட் சேனலோட ப்ரொஜெக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல. அவங்க ஒரு வருஷமும் இந்த மாதிரி பண்ணி என்ன அது நமக்கு காட்டுறாங்கன்னா, அவங்க மேல ஒரு அவர்ஷன் கொண்டு வந்துடுறாங்க மக்கள் கிட்ட இருந்து. அந்த ஒருத்தவங்க இப்ப லாஸ்ட் சீசன்ல மணிச்சந்திரா 2வது பொசிஷன் வந்தாப்லயே, சத்தியமா யாருக்காவது ஒருத்தருக்கு அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர் ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. எந்த உஷா ஃபேனா கிராம்ப்டன் ஃபேனா? அவர் இன்ஸ்டா பேஜ் அட்மின் ஒருத்தர் இருக்காரு ட்விட்டர்ல கூட, பேர் நான் சொல்லல. ஓ பெங்களூர் ஃபேன்ஸ்.